கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் இன்று மாலை திமுகவின் மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஏற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதுகுறித்து விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் தேவா வழங்க கேட்கலாம். தேவா, தற்போது அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருப்பது, எத்தனை பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? விவரங்கள். வணக்கம் சரவணன். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி கனிவு டோல்கேட் அருகே இன்று மாலை நடைபெற மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு 100 மீட்டர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான தண்ணீர், பிஸ்கட் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனியாக கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கிறார்கள். மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்துள்ளார். இம்மாநாட்டிற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தேவா. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் இன்று மாலை திமுகவின் மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஏற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதுகுறித்து விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் தேவா வழங்க கேட்கலாம். தேவா, தற்போது அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருப்பது, எத்தனை பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? விவரங்கள். வணக்கம் சரவணன். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி கனிவு டோல்கேட் அருகே இன்று மாலை நடைபெற மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு 100 மீட்டர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான தண்ணீர், பிஸ்கட் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனியாக கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கிறார்கள். மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்துள்ளார். இம்மாநாட்டிற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தேவா. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் இன்று மாலை திமுகவின் மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஏற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இதுகுறித்து விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் தேவா வழங்க கேட்கலாம். தேவா, தற்போது அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருப்பது, எத்தனை பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? விவரங்கள். வணக்கம் சரவணன். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி கனிவு டோல்கேட் அருகே இன்று மாலை நடைபெற மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு 100 மீட்டர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான தண்ணீர், பிஸ்கட் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனியாக கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கிறார்கள். மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்துள்ளார். இம்மாநாட்டிற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தேவா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.